T20 உலகக்கோப்பையோட இரண்டாவது போட்டி வெஸ்ட் இண்டீஸ் பாப்போம் நியூ கினிக்கு இடையில 2 ஜூன் 8 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். முழுமையான பாருங்கள். உங்களுக்கு தேவையான யோசனைகள் யுக்திகள் கிடைக்காத பேஸ் பண்ணி உங்களோட ஓன் டீமை கிரியேட் பண்ணலாம். விஷன் 11 வேர்ல்ட் கப் வந்த உடனே ஏகப்பட்ட விஷயங்களை கொடுக்குறாங்க. சூப்பரான 1 crore லீடர் போர்டு இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. 20 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் அப்படின்றாங்க. டாப் 3 ப்ரைஸ் கேஷாகவே கொடுக்குறாங்க. அந்த வகையிலையும் ரொம்பவே சிறப்பு, பயன்படுத்திங்க. விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. ரெகுலராக விளையாடுங்க, வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. வென்யூன்னு பார்க்கும்போது ப்ரொவிடன்ஸ் ஸ்டேடியம் கயானாவில் தான் இந்த மேட்ச். மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு ஹெவியாக இருக்குது. கொஞ்சம் டஃப் சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி டே பொறுத்த வரைக்கும். ஜென்ரலாக கயானாவில் அப்பப்போ வந்து போகும்னு சொல்லலாம். பட் இங்கே ஸ்டெடி ஷவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் குறைவாக இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். 10 மேட்ச்சில் 3 பேட் ஃபஸ்ட்டு, சேசிங் 7. சேசிங் தான் ப்ரிஃபரபிள். ரெயின் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை ஊக்கப்படுத்தும். 150 ஆவரேஜாக இருக்குது. ஓரளவுக்கு நியூட்ரல் ட்ராக்காக சொல்லலாம். சில நேரங்களில் பவுலிங் பேஸில் போயிருக்கு. அந்த மாதிரி இன்றைக்குமே எதிர்பார்க்கலாம். பட் ஒரு சைடு வெஸ்ட் இண்டீஸ் ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக வார்ம் அப்பில் வேறு லெவலில் வச்சு செஞ்சாங்க ஸ்கோர் பேஸில். அண்ட் ஆஸ்திரேலியாவும் பதிலுக்கு ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்கோர் பண்ணாங்க, அதில் டவுட்டே இல்லை. வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சிஸ்டன்ட் பேஸில் யோசிக்க முடியாது. இன் அண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு மட்டும் இல்லை, ஒரு இடத்துல பெரிய லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, ஒரு இடத்துல டோட்டலாகவே டவுன் ஆவாங்க. ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக கொஞ்சம் கஷ்டப்படுற யூனிட்டாக நிறைய நேரங்களில் வெஸ்ட் இண்டீஸை பார்த்துருக்கோம். அண்ட் பர்டிகுலராக சின்ன டீமு இப்போ நியூ கினி அப்படின்ற இடத்துல டெஃபினட்டாக வெஸ்ட் இண்டீஸ் வந்து அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒரு பாயிண்டில் யார் பேட் ஃபஸ்ட்டு யார் பவுல் ஃபஸ்ட்டு அதை பேஸ் பண்ணி டீமை க்ரியேட் பண்ணுறது பெட்டரான ஒரு சாய்ஸாக பார்க்குறேன். அதே நேரத்தில் இங்கே ரெயின் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு குறைவாக இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். வெஸ்ட் இண்டீஸு குடகேஷ் மோட்டி, சாய் ஹோப்பு, சமர் ஜோசப் அண்டு சிம்ரன் ரெட்மேயர் இவங்களுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக பார்க்குறேன். சிம்ரன் ரெட்மேயருக்கான வாய்ப்பு இருக்குமா அதை பார்க்கணும். அண்டு ரொமாரி செப்பர்டு பவுலிங் பேஸில் அண்ட் ஆல்ரவுண்ட் பேஸில் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு தோணுது. பேட்டிங் டெப்த்து அகில் ஹுசைன் வரைக்கும் இருக்குது. அஜாஜ் ஜோசப் கூட டீசன்ட் ஹிட்டிங் வச்சுருக்காரு அப்படின்றத பார்த்துருக்கோம். அண்டு பயங்கர ஹார்டு ஹிட்டர்ஸாக வச்சுருக்க ஒரு யூனிட்டாக இருக்குது. எப்படி பாப்பா நியூ கினி சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஆஸ்திரேலியா பவுலர்ஸவே வேறு லெவல் பண்ணிட்டாங்க ரீசெண்டாக. அந்த பேஸில் யோசிக்கும் போது டெஃபினட்டாக சூப்பரான ஸ்கோர் வருங்கிற எதிர்பார்ப்பு மேட்ச் நடக்கிற பட்சத்தில். அதே நேரத்தில் ஃபுல்லாக நடந்ததுன்னா நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இந்த மேட்ச்சு. சார்லஸு கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு டீசன்ட் ஃபார்மில் 2 பேர் இருக்காங்க. ரோஸ்டன் சேஸ் பாசிபிளாக நம்பர் 3ன்னு எதிர்பார்க்குறோம். அவரோட ஆஃப் பிரேக் பவுலிங் குறிப்பாக டாப் ஆட பாப்பா நியூ கினியில் சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால ரோஸ்டன் சேஸுக்கான ப்ரையாரிட்டி இருக்கும். சாய் ஹோப்புக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக பார்க்குறேன். அதே நேரத்தில் டே மேட்சாக இருக்குது. அது நம்ம டைமுக்கு நைட்டாக இருந்தால் கூட அவங்களோட டைம் டே தான். ஸோ அந்த பேஸில் யோசிக்கும் போதும் ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் எடுத்துகிட்டு போகலாம், ஒரு ஸ்பின்னர் பேஸில் போகலாம் அப்படிங்கிற தாட்டு தான் இருக்கும். நிக்கோலஸ் பூரான் பாசிபிளாக இந்த இடத்துல டீசன்ட் ஹிட்டிங் எபிலிட்டி, ரீசெண்டாக நல்ல ஹிட்டிங் அப்படின்றது ஷோ பண்ணார் ஐபிஎல்லில். ரோமன் பவுலரோட பேட்டிங் நல்லாயிருக்கும். பட் ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக தடுமாறுறது தொடருது. ரூதர்ஃபோர்டோட பேட்டிங் சூப்பராக இருக்கும். அண்டர் ரேட்டட் பேட்டரு அண்ட் அண்டர் ரேட்டட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆண்ட்ரூ ரசல் பாசிபிளாக இந்த இடம் எனி டைம் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது அவர்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு விஷயம். செப்பர்டு, அகில் ஹுசைன், அல்ஜாரி ஜோசப், பென் மெக்கை இவங்கெல்லாம் நல்ல பவுலிங் கொடுக்க முடியும். அதில் செப்பரோட ஹிட்டிங் நமக்கு நல்லாவே தெரியும், சூப்பரான ஹிட்டர். பாப்பா நியூ கினி டோனி உரா செசைபாவை ஓப்பன் பண்ணுவாங்கங்கிற எதிர்பார்ப்பு. டோனி உரா எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர், பவும் எக்ஸ்பீரியன்ஸ்னு தான் சொல்லணும். சில நேரங்களில் பவுலிங் பேஸில் எதிர்பார்க்கலாம். சில லெஃப்ட் ஹேண்டர்ஸை டார்கெட் பண்ணி பவோட பவுலிங் இருந்திருக்கு. அதே நேரத்தில் கேப்டன் ஆசட் வாலா பவுலிங் எடுத்துக்கலாம். ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்டிங் பேஸில் ஆஃப் பிரேக் பவுலிங் அப்படின்ற இடம் அவர்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம். சார்லஸ் அமினி வைஸ் கேப்டன், டீசெண்டான பேட்டிங் இந்த டீமுக்கு நல்ல பேட்டர் அப்படின்னா டெஃபினட்டாக அமினி தான் சொல்லணும். ஷியாக்கா ஒரு டைனமிக் பேட்டர், சில நேரங்களில் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம், லேட்டாக வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த பேஸில் ஓகே, சில நேரங்களில் பவுல் பண்ணி கூட பார்த்துருக்கோம். ரீசெண்ட் டேஸில் அவ்வளோவா ஷியாக்கா பவுல் பண்ணதுனால பெருசாக யோசிக்க வேண்டாம். ஹிரி ஆஃப் பிரேக் பவுலிங், பட் ரைட் ஹேண்ட் பேட்டர் ரீசெண்டாக இவருமே அவ்வளோவா பவுல் பண்ணாதனால ஒரு டீசன்ட் பேட்டராக மட்டும் யோசிக்கலாம். டோரிகா பாசிபிளாக க்ளவ் பாயிண்ட் ஒருகிட்ட இருக்கும். டோனி ஊரா ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அப்படின்னா கூட ரீசெண்ட் டேஸில் க்ளவ் பாயிண்டில் அதிகமாக பார்க்கல. டோரிகா தான் இருப்பார்னு எதிர்பார்க்கலாம். நோமான் பனுவா எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ரைட் ஹேண்ட் மீடியம் பேட், ஒரு நல்ல பவுலிங் கொடுக்க முடியும். இருந்தால் கூட அவருமே நிறைய ஓவர்ஸ் ரீசெண்டாக வீசுறது இல்லை. அலைட் நெயோவுக்கான வாய்ப்பு இருக்கும். நல்ல பவுலிங் கொடுக்குறாரு. டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டாக அந்த டீம் பார்க்குறாங்க. கமியா
ஓரளவுக்கு டீசன்ட் பவுலர், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு. இந்த இடம் பாசிபிளாக ஒரு ஸ்பின்னர் சைடு கரிக்கோ நல்லா பவுலிங் கொடுக்குறாரு. ரீசெண்டாக செம்ம பவுலிங் கொடுக்குறாரு. விக்கெட் டேக்கிங்கில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸு ஏற்கனவே சில ஸ்பின்னர்ஸு பாசிபிளாக ஆல்ரவுண்டர் பிளேஸில் இருக்கிறதுனால கரிக்கோக்கான வாய்ப்பு குறைவுன்னு சொல்லலாம். பட் கண்டிப்பாக வந்து ரீசெண்டாக பவுல் பண்ணுறது அண்ட் விக்கெட் டேக்கிங் தொடர்ந்து இருக்கிறது அப்படின்ற பேஸில் யோசிக்கும் போது அவருக்கு நல்ல வாய்ப்புன்னு சொல்லலாம். அண்ட் ஆரம்ப காலத்தில் வந்த உடனே பயங்கர விக்கெட் டேக்கிங்கில் இருந்தார். ரீசன்ட் 4-5 மேட்சஸில் விக்கெட் டேக்கிங் குறைவாக இருக்கிறதுனால ஃபஸ்ட் மேட்ச்சில் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதர்வைஸ் சூப்பர் பவுலர் டவுட்டே கிடையாது. ஒரு யங்ஸ்டர் வாய்ப்பு கொடுன்னு நினச்சா கரிக்கோவுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங் ரீசெண்டாக கொடுத்துட்ருக்க கமியோக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கலாம். அந்த இடத்துல இந்த ஸ்வாப் எதிர்பார்க்குற ஒரு ஸ்வாப்பாக இருக்குது. டே மேட்ச் அப்படின்ற அந்த பேஸில் யோசிக்கும் போது இந்த ஸ்வாப் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் ரெயின் ஃபேக்டர் அப்படிங்கும்போது ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் எடுத்துகிட்டு போகலாங்கிற மாதிரி கமியோ இருக்கலாம். அண்ட் கபுவா மோரியா சூப்பரான பவுலராக இருக்கார். ரீசெண்ட் டேஸில் விக்கெட் டேக்கிங் கன்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்ருக்கு. அந்த பேஸில் மொரியா பொறுத்த வரைக்கும் யோசிக்கலாம். லெஃப்ட் ஆர்ம் மீடியமு. சார்ட் சோப்பர் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஹிலா வரே டீசெண்டான விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அண்ட் விக்கெட் கீப்பிங் கிளவருக்கு ரீசெண்ட் டேஸில் அவ்வளோவா பண்ணுறதில்ல. கார்ட்னர் ரைட் ஹேண்ட் பேட்டிங்கு பவுலிங் பேஸில் ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங் கொடுக்குறாரு. அப்படின்ற இடத்துல அவருக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். மோஸ்ட் ப்ராபப்லி இவங்கெல்லாம் பெஞ்சில் இருப்பாங்க. இங்கே கரிக்கோக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக பார்க்குறேன். வெஸ்ட் இண்டீஸு பேட்டிங் பேஸில் சேஸ் வந்து நம்பர் 3ல் வருவாரா அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. ஸோ அதர்வைஸ் மோஸ்ட்லி இந்த ஆர்டர் எதிர்பார்க்குறோம். பவா நியூ கைனி அவங்களோட பேட்டிங் ஆர்டர் ஒரே மாதிரி இருந்ததில்லை. இருந்தால் கூட டோனி உரா செசேப்பாவை ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. அது அப்படியே தொடரும்னு தான் பார்க்குறேன். அடுத்து ஆசட் வாலா இந்த டீமோட கேப்டன் பாசிபிளாக நம்பர் 3 ஸ்பாட்டுக்கு சூட்டான பிளேயர், அதில் அப்படியே போவார். அமினி சியாக்கா இப்படி தான் எதிர்பார்க்குறோம். அதனால் இங்கே வந்து பெரிய மாற்றம் இருக்காது, பட் இருந்திருக்கு அப்படின்றத ஒத்துக்கணும். அண்ட் பவுலிங் பேஸ்லன்னு பார்க்கும்போது ரோஸ்டன் சேஸ் பாட்டமில் 5 பவுலர் அப்படிங்கிற மாதிரி இந்த காம்பினேஷன் ரோமன் பால், ருதர்ஃபோர்டு இவங்கெல்லாம் எபிலிட்டியோடு இருக்காங்க இருந்தால் கூட அவங்கெல்லாம் பவுல் பண்ண மாட்டாங்கன்றது தான் எதிர்பார்ப்பு. கேப்டனாக சில நேரங்களில் ஒரு ப்ராக்டிஸ் பேஸில் இந்த பர்டிகுலர் டீமுக்கு எகென்ஸ்டாக பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஃபுல் கோட்டான்னு யோசிக்கும் போது அகில் ஹுசைன், அல்சாரி, ஒபென் மக்கே கூடவே நம்ம ரோஸ்டன் சேஸை கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அவருமே பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு தான் பார்க்குற முழுமையாக. அண்டு எண்ட் ஓவரில் ரசல் அண்டு ஒபென் மக்கே பாசிபிளாக எதிர்பார்க்குறோம். சில நேரங்களில் ரசலை விட்டுட்டு அல்ஜாரி ஜோசப் சைடே போகலான்னு போனால் ஆச்சரியப்படுறதுக்குள்ள. பட் மோஸ்ட்லி ரசலோட அந்த வேரியேஷன் வெரைட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எண்ட் ஓவர்ஸில். அந்த வகையில் பயன்படுத்துவாங்கன்னு தான் யோசிக்கிறேன். அண்ட் இங்கே பவுலிங் பேஸில் நிறைய ஆப்ஷன் சியாக்கா, ஹிரிஹிரி அவங்களும் கூட பவுல் பண்ண முடியும். பட் ரீசெண்ட் டேஸில் அவ்வளோவா பவுல் பண்ணுறது இல்லைங்கிறதுனால அவங்கள விட்டுட்டு யோசிக்கலாம். சில நேரங்களில் பவுல் பண்ணாருன்னா நல்ல அவுட்புட் கொடுத்துருவார். அந்த பேஸில் ஃபுல் கண்டினியூவேஷன் இருக்கலாம் சில லெஃப்ட் ஹேண்டர்ஸை டார்கெட் பண்ணி. ஆசட் வாலா கேப்டன் அப்படின்றனால பவுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆசட் வாலாவோட பவுலிங் எதிர்பார்க்கலாம். அண்ட் அமினியோட லெக் பிரேக் பவுலிங், லெக் பிரேக் கூகுளி அப்படின்றது நிறைய நேரங்களில் இருக்கிற ஒரு விஷயமாக பார்த்துருக்கோம். அண்ட் அந்த பேஸில் அமினி பவுலிங் நிறையா பண்ணுவாருங்கிற எதிர்பார்ப்பு. வனுவா எக்ஸ்பீரியன்ஸு, பட் ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் குறைவாக தான் ஓவர்ஸ் வீசுகிறாரு. ஒரு பேட்டிங் பேஸில் மேலே வந்தெல்லாம் பார்த்துருக்கோம், ஆனால் அந்தளவுக்கு இப்போ பயன்படுத்துறது இல்லை. டைனமிக் பிளேயராக பார்க்கலாம். சில நேரங்களில் ஓப்பன் பண்ணியிருக்கார், மிடில் லேட்டர் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காரு. ரீசெண்ட் டேஸில் நம்பர் 10ல் கூட பேட்டிங் பேஸில் வராரு. ஸோ அந்த இடம் வந்து அவருக்கு எந்த இடம்னு புரிய வைக்க மாட்டேங்குது. ஓகே, இங்கே நயோட எண்டோர் பவுலிங் எதிர்பார்க்குறோம். நல்ல பவுலிங் கொடுக்குறாரு, வெரைட்டி வச்சுருக்காரு. சில நேரங்களில் ரன்ஸுக்கு போகிறாரு அப்படின்னா கூட எண்டோர் பவுலராக அவரை யோசிக்கிறாங்க. கமியோ, மொரியா இவங்கெல்லாம் பவுலிங்க்கு எதிர்பார்க்குறோம். ஃபுல் கோட்டான்னு யோசிக்கும் போது நயோ அண்ட் மரியா, ஏன்னா கபோ மரியா ரீசெண்டாக நல்ல பவுலிங் கொடுத்துட்ருக்காரு. அந்த பேஸில் உங்களுக்கான ஓவர்ஸ் முழுமையாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அண்ட் ஸ்லாக்லி இந்த 2 பேர் தான் வீசுவாங்கங்கிற எதிர்பார்ப்பு. பட் இந்த டீம் பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கனால இந்த பர்டிகுலர் பவுலர் இந்த இடத்துல வீசுவாங்க, அதே நேரத்தில் இந்த பர்டிகுலர் பவுலர் 4 ஓவர் கோட்டா வீசுவாங்கன்னு கிளாரிட்டி கொடுக்க முடியல. அதே நேரத்தில் ஆசட் வாலாவோட கேப்டன்சி பேட்டிங் ஆர்டர்லேயே கண்ணாப்பெண்ணான்னு இருந்திருக்கு. இதெல்லாமே பார்க்கணும். அண்ட் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக அந்த கேப்டன் அப்படின்ற மாதிரி நிறைய நேரங்கள் இருந்ததில்ல. டோனி உரா லீட் பண்ணியிருக்க ரீசெண்டாக, அதே மாதிரி அமினி லீட் பண்ணி பார்த்துருக்கோம், ஆசட் வாலா லீட் பண்ணி பார்த்துருக்கோம், வனுவா லீட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் இருந்திருக்காங்க இந்த டீமில். அதனால் ஒரு சில மேட்சஸை பார்த்தா தான் அவங்களோட அப்ரோச் என்னன்னு கிளாரிட்டி எடுத்துக்க முடியும். ஃபேண்டசி
பிக் பேஸில் யோசிக்கும் போது ஆப்வியஸாக வெஸ்ட் இண்டீஸ் பேட்டர்ஸு அண்ட் பவுலர்ஸ் தான் நிறைய பிக் பண்ணுவாங்க. இந்த லிஸ்ட்லேயே பார்க்கும்போது ஆசட் வாலா, லெகா சியாக்கா இவங்க 2 பேர்த்த தான் பிக் பண்ணியிருக்காங்க ஹை பிக் லெவலில் பார்க்கும்போது. அண்டு செகண்ட் லெவலில் இருக்கிற இடத்துல கொஞ்சம் வந்திருக்கேன். நான் மொத்தமே 11 பிளேயர்ஸ் அப்படின்றதுனால அதை பார்க்கணும். இதில் கொஞ்சம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டபுளாக எண்ட் ஓவர் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுற மாதிரி இருந்தால் அலைனியோ எடுத்துக்கலாம். அலைனியோ பொறுத்த வரைக்கும் எண்ட் ஓவரில் வீசுவார். விக்கெட் டேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து போகலாம். பட் வெஸ்ட் இண்டீஸ் பேட்டர் ஹிட் பண்ணிட்டாலும் போகிறது தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் ட்ரை பண்ணலாம். ஒபேன் மெக்கேவா கொஞ்சம் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த பர்சன்டேஜ் லெவலில் குறைவாக இருக்குது அப்படின்ற இடத்துல அமினி நல்ல சாய்ஸ். அவருமே 39-40 இந்த ரேஞ்சில் பர்சன்டேஜில் பிக் பண்ணியிருக்காங்க. ஒரு டீசன்ட் சாய்ஸ். ஈவன் கேப்டன் சாய்ஸுக்கு கூட கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வேறு பிளேயர் அப்படின்ற மாதிரி. அதை வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரை தவிர்த்து ஒரு பக்கம் பப்புவா நியூ கினி பிளேயரை சூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக சார்லஸ் அமினியை சொல்லலாம். நல்ல பேட்டிங் டிஸ்பிளே பண்ணியிருக்கார். அதே நேரத்தில் ஸ்பின் அப்படின்ற வகையில் லெக் பிரேக் கூகுளி வீச முடியும். அந்த எபிலிட்டி இருக்கிறதுனால அந்த ஒரு கன்சிடரேஷனில் பார்க்கலாம். செசபாவு கொஞ்சம் டவுட்ஃபுல்லான ஒரு பவுலிங் தான். ஏன்னா பவுலிங் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கேள்வி தான். அப்படி கொடுத்தா ஓரளவுக்கு டீசன்ட் சாய்ஸு. அண்ட் மொரியா நல்ல பவுலிங் கொடுத்துட்ருக்காரு. விக்கெட் டேக்கிங் அப்படின்றது கன்சிஸ்டண்டாக ரீசன்ட் டேஸில் கொடுக்குறாரு. அந்த பேஸில் ஒரு பக்கம் யோசிக்கலாம். அது ஒரு டஃப் சாய்ஸ் தான். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் பேட்டர் பவுலர் சைடு அதிகமாக போகிறது நல்லது. அதே நேரத்தில் ரீசன்ட் ஃபார்மட் அப்படின்ற வகையில் 7-4 முன்னாடி இருந்தது. இப்போ 10-1 போகும்போது அந்த மாதிரி போகிறது கூட ஓகேன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் ரெயின் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்க்கணும். அதே நேரத்தில் இன்னொரு பாயிண்ட்டையும் யோசிக்கணும். முக்கியமாக ஒரு பர்டிகுலர் பிளேயர் 2 பர்டிகுலர் பிளேயர் அப்படின்றது சின்ன டீம்ஸ்லேருந்து கரெக்டாக பிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகப்படுத்திக்கலாம். அந்த மாதிரி மேட்சஸில் அதையும் மைண்ட் பண்ணிக்கணும். சேஃபாக ரசல், பிரெண்டன் கிங் அண்ட் நிக்கோலஸ் புரான் பீப்புள் போயிருக்காங்க. ஓகே தான் சொல்லணும். அது ஃபஸ்ட் பேட்டாக இருந்தால் நிக்கோலஸ் புரானோட சாய்ஸும் ஆண்ட்ரஸலோட சாய்ஸும் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அண்ட் செகண்ட் பேட்டாக இருந்தால் இது நல்ல சாய்ஸ்லாம் சொல்ல மாட்டேன். பிரெண்டன் கிங் ஓரளவுக்கு டீசன்ட் சாய்ஸ். ஏன்னா ஓப்பன் பண்ணுவார் அப்படின்றதுனால. அப்போ சார்லஸு, ரோஸ்டன் சேஸ் உங்களை டாப் ஆர்டர் வருவாங்கும்போது அவங்க தான் கண்டிப்பாக டீசன்ட் சாய்ஸாக நான் பார்க்குறேன். அண்டு உங்கள் பவுலிங் பேஸில் பேட்டிங் பேஸில் ஏதாவது ஃபஸ்ட் பேட்டாக இருந்தாலும் சரி செகண்ட் பேட்டாக இருந்தாலும் இவங்க எல்லாமே கொஞ்சம் டீசன்ட் சாய்ஸாக நான் பார்க்குறேன். அதில் குறிப்பாக அல்ஜாரி ஜோசப் மாதிரி எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்கிற பவுலர் விக்கெட் எடுக்க முடியும். இந்த பர்டிகுலர் டீமுக்கு எகென்ஸ்டாக சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். விஷன் 11 டீம் பாருங்கள். இப்போதைக்கு இந்த டீமு பவுலர் பேஸில் ஜோசப் அண்ட் அகில் ஹுசைன் கேப்டன் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு டீசன்ட் சாய்ஸாக பார்க்குறேன். கண்டிப்பாக பவுலர் சைடு கேப்டனாக போகிறது ஒரு சேஃப் சாய்ஸ். அந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் யோசிக்கலாம். அண்டு அவங்களோட 3 பிளேயர்ஸ் எடுத்திருக்கேன். கபோ மரியா, அமினி அண்டு அசத் வாலா. ஸோ இந்த அசத் வாலா டீசன்ட் பவுலிங் அண்ட் பேட்டிங் கொடுக்க முடியும். அதே மாதிரி அமினியும் பண்ண முடியும். மரியா விக்கெட் டேக்கிங்கில் ரீசெண்ட் டேஸில் நல்லா பண்ணியிருக்காரு. குறிப்பாக வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்கன்னா அப்போ வெஸ்ட் இண்டீஸோட பேட்டர் சைடு அண்ட் பவுலர் சைடுங்கிற மாதிரி ஓவராலாக ஒரு 10 பிளேயர் 1 அப்படிங்கிற ரேஞ்சில் கூட எடுக்கலாம். பட் ஃபஸ்ட்டு பவுலிங் வெஸ்ட் இண்டீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் டாப் 2 விக்கெட் 3 விக்கெட் ரேஞ்சுக்குள்ளேயே முடிக்கலாம். அதாவது 1 2 3 பேட்டர் கீழே பவுலர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு 3 பிளேயர்ஸ் இல்லை 4 பிளேயர் ஆப்போசிட்டில் பப்புவா நியூ கினியிலேருந்து எடுத்துக்கிறது நல்ல சாய்ஸாக நான் பார்க்குறேன். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பப்புவா நியூ பிளேயரை எப்படி இன்க்ளூட் பண்ணலாம்னு யோசிச்சா ஜிஎல் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மேட்ச்சு ரெயின் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கனால கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. அதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிவிட்டு டீமை போட பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.